குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம கிச்சனை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது யார்? அனுஷா. அனுஷாவோட வீட்டுக்காரர் மிஸ்டர் ராம். இன்னைக்கு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு ஃபோ பண்ணுறாங்க. அப்படி தானே ராம்? அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது ராம்? என்ன இருக்கு இங்கே? எல்லாமே ப்ரீப்ரெப் பண்ணி வச்சாச்சு. 2 பேட்ச் வந்து பண்ணுறாங்க, லைக் 2 இன்ஸ்டன்ட் பாட் வந்து பண்ணுறாங்க. அதனால எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருட்டி, அதான் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக 2 வெங்காயம், ஒரு கேரடிஷ். அழகாக எடிட்டே பாருங்க. அனுஷா சொல்லு. அனுஷா நீ சொல்லு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்? ஒரு பேட்ச் கார்லிக், ஜிஞ்சர், ராடிஷ், சில்லி, அவ்வளோதான். இதுதான் ராமோட ட்விஸ்ட்னு சொன்னாங்க. லைக் ட்ரெடிஷ்னல் ஃபர்ல அது இருக்காது. ஆமாம், இது வந்து கொரியாண்டர் சீடும் ஸ்டார் அனீஸையும் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி சீஸ் கிளாத்தில் வந்து டைப் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் வேணும் அதுக்கு வேண்டி. ஸோ அனுஷா தான் ராமோட சூஸ் ஷெஃப். அப்படிதான் அனுஷா? எஸ். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம வந்து ஸோ அதுக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ், வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து ராம் ஸ்பெஷலி அங்கேருந்து கொண்டு வந்தாங்க எங்களுக்கு செஞ்சு தரணும்னு, யூஎஸ்லேருந்து. காணி அது என்ன? ரைஸ் நூடுல்ஸ். ஓகே, 5 mm அந்த 5 mm சைஸில் ட்ரைடு ரைஸ் ஸ்டிக்ஸுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நூடுல்ஸ் தான். ஓகே, இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்டிக்கு மாதிரி. அதுக்கப்புறம் ஃபிஷ் சாஸில் ஆக்சுவலி இது நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ஃபிஷ் சாஸ் அது ஏன் 2 வேர்டிங் அது வராது. ஃபிஷ் சோய் சாஸ். ஃபிஷ் சாஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. ஆனால் ராமும் அனுஷாவும் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியே ஆகணும். என்ன எடி, இதை ஓப்பன் பண்ணி கொடு. ஓகே, இந்த பர்டிகுலர் பிராண்டை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இது ஃபிஷ்ஷி ஸ்மெல் வரவே வராது உங்களுக்குன்னு சொன்னாங்க. ரெட் போட் அப்படிங்கிற பிராண்டு. இது அவங்க அங்கேருந்தே கொண்டு வந்தாங்க யூஎஸ்லேருந்து. அப்படி தானே அனுஷா? அனுஷாவும் என்ன மாதிரி தான், அவளுக்கும் ஃபிஷ் சாஸ் பிடிக்காது. ஆனால் இதில் இருந்து அவள் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்த இன்க்ரீடியன்ட் சரி, மொதல் ஸ்டெப் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஓகே, இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் இவங்க பண்ணுறாங்க. பட் நம்ம ப்ரெஷர் குக்கரும் பண்ணிக்கலாம். ஃபிஷ் சாஸ், ஹொய்சன் சாஸ், ரைஸ் வினிகர், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இது வந்து ஃபைனலாக டாப்பிங். இது வந்து சொலுலா ஹாட் சாஸ். இதுதான் அனுஷா ரெக்கமெண்ட் பண்ணுறான். அடுத்த நான் இல்லை ராம். இது வந்து ஆக்சுவலி தாயே கிடையாது, மெக்சிகன். அது வந்து ராமோட ஸ்டைல் ஃபோ. அதனால இது வந்து இந்த ஹாட் சாஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் இங்கே நம்ம ஊரில் இருக்குது. நம்ம அமேசானில் இதுவும் அந்த ரைஸ் வினிகரு ஹொய்சன் சாஸ் கிடைக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் பிராண்ட் கிடைக்குமான்னு தெரியல. என்கிட்ட இன்னொரு பிராண்ட் இருக்குது. ஃபிஷ் சாஸ் வந்து ரெட் போர்ட் கிடைக்குமான்னு தெரியல. அது மட்டும் செக் பண்ணும் ஃபிஷ் சாஸ். ஏன்னா அது நான் பார்த்ததில்ல பர்டிகுலராக. நூடுல்ஸ் நீங்கள் தான் போன வாட்டி வாங்கி தந்தது நான் யூஸ் பண்ணேன். இங்கே இந்த ரைஸ் ஸ்டிக் கிடைக்கும். ஓ சரி சரி சரி. இங்கே சதீஷை பாருங்க. சதீஷ் வந்து மேலோட்டமாக இருந்து என்ன செய்யாங்க இவங்க. சதீஷ் ராம்கிட்ட டவுட்டு கேட்டது, இது எப்படி இருக்கும் ஷெஃப்ட்ட, இது எப்படி இருக்கும் டேஸ்ட், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. கரெக்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்னென்னா நம்ம ஆயிலே போட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஹாட் நான் அவங்க ஹாட் வந்துட்டுன்னு சொல்லாங்கன்னு நினச்சேன். ஓ சரி சரி, சாரி கட் பண்ணிட்டேன். அது ஹாட்டுன்னு காணிச்சிச்சு. அது ஹாட் ஆகணும். ஹாட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ட் போட்டு ஹாட் ஆனவங்க தான் நான் அவங்க ஹாட் ஆகிட்டு கணங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். வந்து சியர் பண்ணணும். ஓகே, நம்மளோட 2 வெங்காயம் வச்சாச்சு. அதாவது அரோமேட்டிக்ஸை வந்து யூஸ்வலாக அந்த சார் பண்ணுவாங்க, அப்படி தானே தீயில சுடுவாங்க ஃபோக்கு. இவங்க வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் ஈஸி வெர்ஷன்.
அவள் யாருன்னு நினைச்சா அவளுக்கு 8 வயசு. டேய் அதை எடுத்துல எனக்கு பர்த்டே கிஃப்ட் அனுஷத்தை காணிக்கல. எனக்கு சதீஷ் ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான். வைப்போம் இதில் வைப்போம். நான் எடுத்துட்டு வரேன். garlic, ginger. இது ஒரு 5 minutes. 5 minutes roast ஆனுமா? அங்கே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டே 2 இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு இன்ஸ்டன்ட் பாட், இங்கே ஒரு இன்ஸ்டன்ட் பாட். எங்க போய் கடத்த போற? யாரு கூட இருப்பான்? பெரிய அக்கா தூங்க வச்சிருச்சு. இங்க பாருங்க, இங்க மித்து மாற, இங்க வா மித்து வா. எங்க வாடிய நீ எங்க போற? 5 பிளேட் அது கீழே விடு. மேலே போறான். மஹி தான் அவனோட ஃப்ரெண்டு, எனிமி, தோஸ்து எல்லாம். ஸோ நம்மளோட இங்கே மஹி வந்து என்ன பண்ணுவான்னா, நான் எனக்குன்னு எடுத்த ஜூஸை கள்ளத்தனமாக வந்து பூனை போல் இந்த பர்த்டே கேர்ள் குடிக்காம். பூனை போல் அப்படி தானே? ஸோ இங்கே வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இவ்வளவு சியர் ஆகிட்டுருக்கு. அது சியர் ஆகும்போதே அந்த வாசனை நல்ல மனம். ஆமாம், பெரியம்மாவோட ஏர்லி பர்த்டே கிஃப்ட். இன்னைக்கு பர்த்டேயா? இன்னைக்கு இல்லை, நட்சத்திரம். ஆமாம், தேங்க்யூ. ஸ்டார் பர்த்டே. எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது எங்கள் அத்தவா. இதுதான் எனக்கு சதீஷ் வாங்கி கொடுத்த பர்த்டே கிஃப்ட். நட்சத்திரம் எனக்கு 24th தான். நான் எழுதுனேன்டி. இப்படி கஷ்டமா எழுதலாம். நம்ம ஒரு ஸ்கெட்சு தந்துருக்காங்க, நம்ம என்ன உண்டோ அழிச்சிட்டு எழுதிக்கலாம். அதில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, நம்மளோட ஆனியன் சியர் ஆயாச்சு. இது காமிக்கணுமா எடுத்து? காணிங்க. அந்த ஆனியன் எந்த அளவுக்கு சியர் ஆகிருக்குங்க, இந்த மாதிரி சாரா இதுதான் அந்த ஃப்ளேவர். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் நார்மல் பேனில் கூட அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட பீசஸ் சிக்கன் வித் போன், நெக்கு எல்லாத்தையும் வச்சுருவாங்க. ஓகே, இப்போ சிக்கன் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த டைப் பண்ணி வச்ச கொத்தமல்லி டோஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். கொத்தமல்லி, ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ரேடிஷ். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேவர். ஸோ கொரியன் சூப்லலாம் நிறைய ரேடிஷ் போடுவாங்க, டைகான் ரேடிஷ்னு. ஸோ அது மாதிரி இந்த ஸ்டாக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மகா லைட்டு கொடு. ஸ்டாக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்க ரேடிஷும் தண்ணியும் ஊற்றியாச்சு. அதாவது பர்டிகுலர்லி இதுக்கு 3 கப்பு தண்ணி தான் அளந்து விட்டுருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங், ராம் மல்டி டாஸ்க் பண்ணாங்க. ஆமாம், அதான் நான் இந்த சைடு எடுத்து வச்சிடலாமா நினச்சேன். பக்கத்துலேயே இருந்தால் நம்ம டேக்கிள் பண்ண ஈஸியாக இருக்குங்களா. கையில் செம்ம வித்தைகள்லாம் இருக்குது. ஜாரோட லிட்டு ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை இப்படி எடுத்து இந்த தோசைக்கல்லில் இப்படி பண்ணுறாங்க. மேலே உள்ள மூடியை டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. டேய், அந்த லிட்டு, அந்த ஜாரு லிட்டு டைட்டாக இருந்துல்ல, அதை எடுத்து இந்த தோசைக்கல்லில் இப்படி வைக்காங்க, ஓப்பன் ஆகிட்டு ஹீட்டு கொடுத்தோங்க. இதுக்கு அடுத்து ஹொய்சன் சாஸ். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். அது அந்த துணியில் ஹோல் ஸ்பைசஸை டோஸ்ட் பண்ணி சீஸ் கிளாத்தில் மடக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளேவர் மட்டும் வரும். கொத்தமல்லி எல்லாம் இது ஃபிஷ் சாஸ். ஃபஸ்ட்டு ரைஸ் வினிகர் ஊற்றுனாங்க. ஹொய்சன் சாஸ், ரைஸ் வினிகர், ஃபிஷ் சாஸ் நிறையவே ஊற்றிங்க. ஸ்மெல் வராது. ஸ்மெல்லு பார்ப்போம். இப்படி பண்ணது கடைசி.
ஆனால் இது ஓரளவுக்கு மைல்டு தான். தாய்லாந்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய Soy sauce. சோய் சாஸ். நான் யூஸ் பண்ணுற ஃபிஷ் சாஸ்மே ஒரு ஸ்மெல் வரும். இது அவ்வளோ வரல இல்லை, வருக ஒரு மாதிரி பஞ்சண்ட்டாக வரல, லைட்டாக தான் இருக்குது. அந்த இதுக்கு இங்கே உப்பு. ஆனால் அதுவுமே இந்த வேண்டாம். ஓல்ட் டிஷ்ல உப்பு மட்டும் தான் பொடி. இதில் இது எந்த பவுடரும் மிந்தியா நீங்கள் தான் இப்போ ஹாய்சன்லாம் போடுறீங்களா? இல்ல பவுடர் ஸ்பைஸ் எதுவுமே கிடையாது. பவுடர் ஸ்பைஸ் கிடையாது. சரி சரி சரி. அப்புறம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு சிம்பிள் தான் எல்லாத்தையும் வந்துட்டு. இந்த டிஷ் வந்து நான் எப்போ பண்ணேன்னு தெரியுமா? அனுஷாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் ஆன புதுசுலையா இல்ல அது முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணும்போது அனுஷா என்கிட்ட சொல்லிச்சு, ஆர்த்திகா ராம் வந்து சூப்பராக பண்ணுவாங்களா, கல்யாணம் முன்னாடி சொல்லிச்சு. பேசும்போது ராம் சூப்பராக பண்ணுவாங்க, நான் கல்யாணம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு தரேன் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? லைட்டாக சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், அதுதான் மெயின் இன்ஸ்டன்ட் பாட்டில். இது வந்து ஃபுல் சிக்கனால ஒரு 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் மோடில் 20 மினிட்ஸ். யாரு இது? யாரு இது? யாரு மித்து? யாரு மித்து? யார்கிட்ட இருக்க? கொடு ஓகே ஓகே. தோசை சுட போறியா நீ? எஸ் இருக்கு. ஸோ இது வச்ச முடிச்சாச்சு. நீ அடுத்த அடுத்த இன்ஸ்டன்ட் பாட் அங்கே. இது நம்ம அகாரோ, அதே ப்ராசஸ் சேம். அம்மா மகாராணி தேடி ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ்க்கு கட் பண்ணுறாங்க. அது வந்து இது நம்ம மாஸ்டர் ஷெஃப்லேயும் படித்தேன். இது இந்த கோல்டு வாட்டரில் நம்ம ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி இமர்ஸ் பண்ணும்போது அந்த கர்ல்ஸ் மாதிரி ஆயிரும், இன்னொன்று நல்ல க்ரீனாக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பாருங்க, நம்ம கார்னிஷ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், அதனால இது வந்து கட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபோ வந்து குக் ஆன உடனே குயிக் ரிலீஸ் பண்ணிட்டோம். இங்கே நம்மளோட ரைஸ் ஸ்டிக் நூடுல்ஸை வந்து குக் பண்ண போட்டாச்சு. நம்ம அதுலேருந்து ரேடிஷு அந்த ஸ்பைஸ் பேக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஸ்டாக் இருக்குல்ல, அதுதான் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ராத்து. ஓகே, இதில் நம்ம போட்டு அந்த ஆனியன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்தோட வேலையும் முடிஞ்சு. இனி நமக்கு அந்த ப்ராத்தும் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய மீட்டும் தான் தேவை. ராமோட பிளேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். இங்கே நம்மளோட ரைஸ் நூடுல்ஸ் பாயில் ஆகி அதை வந்து நாங்கள் கோல்டு வாட்டரில் சப்மர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைன்னா ஸ்டிக் ஆகும். ரைஸ் நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும்ல, அதனால. நல்லா லாங்காக இருக்குது. ஓகே, இங்கே நாங்கள் வந்து மீட்டை வந்து புல் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது சிக்கனை வந்து அது புல் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராத் அங்கே இருக்குது நம்மளோட ப்ராத். மேலே கொஞ்சம் சிக்கன், புளிக்கரண்டி வேணும்ல ப்ராத்தை விடதுக்கு. ஓகே, நம்மளோட மீட்டு இப்போ நம்மளோட அந்த ஃபர்க்கு உண்டான அந்த ப்ராத்து தான் மெயின்.
ஃப்ளேவரே. இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ராத். இது வந்து ட்விஸ்ட். இப்போ நம்மளோட சொலுலா சாஸ். ஸ்பைசி ஓகே. கொஞ்சம் போதும். இது மகாக்கு, இதில் கொஞ்சம் விடுங்க. மஹிக்கு போதும். ஆமாம் போதும். அது மஹிக்கு தானே. கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும்ல? ஆமாம். அவ்வளோதான் நம்மளோட. நீ கார்னிஷ் என்னம்மா? ஆமாம் கொடுத்து விடலாம். அது நீ வாங்க. இல்லை வாரேன்டா. ஆமாம் இப்போ உனக்கு தான் ராம் சித்தப்பா இருந்து சூப்பராக ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா எவ்வளோ அழகாக கேர்ள் ஆகிருக்கு பாருங்களேன் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன். டன். சூப் ஸ்பூன் எடுத்தாரு. நம்மளோட ஃபர் ஜஸ்ட் லைக் தட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் லைக் தட். சூப்பர். மகி டேஸ்ட் பார்த்துட்டு சித்தப்பாட்டே எப்படி இருக்குன்னு சொல்லு. பிள்ளையதா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நீ அது ஒன்று ஸ்பைஸ் குறவு. பிங்க். இது கொஞ்சம் நிறைய. த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். இதில் ப்ராத்தையும் குடிச்சிட்டு ப்ராத் மிக்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிறது சூப் ஸ்பூன்ல எடுங்க. சூப் ஸ்பூன்ல ஸ்டாக் அது சூப் எடுத்து குடிச்சிட்டு இது பண்ணு. மகா the chef is tasting. Oh my god. The pressure is rising. சாப்பிட்டதா? மகா உடனெல்லாம் சொல்ல மாட்டா தெரியுங்களா? அவள் நல்லா ரசித்து அதை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சொல்லுவாள். இல்லை அது ரொம்ப நேரம் ஆகலை, இப்போ தான் போட்டேன். எப்படி இருக்குடி சொல்லு. ஒப்பீனியன் சொல்லு. 10 out of 10 out of wow. Bye. Wrong success. அப்பாட்ட நம்ம ரிவ்யூ கேட்போம். அப்பா ரிவ்யூ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சதீஷ்க்கு நல்லா பிடிச்சி. அப்பாவுக்கு கொஞ்சம் சிக்கன் எக்ஸ்ட்ரா கொண்டு வருவா. ஓகே. மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் நான் அப்போதே சாப்பிட்டாச்சு. தி பெஸ்ட் நூடுல்ஸ் சூப். ஆர்த்திகா 1 மீல் டேயில் வந்து இந்த மீலில் தான் கம்ப்ளீட் பண்ணுங்க அவள் டே. 10 o'clock. ஆமாம் ஆர்த்திகாக்கு ராமோட ஃபோக்கு வேண்டி நான் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். So delicious, Mia. Okay, Vilma. Good girl, Vilma. சூப்பரா இருக்கு திவ்யா. நல்லா இருக்கா? நீ சாப்பிட்றதே பார்த்தப்போ சாப்பிடணும் போல இருக்கு. என்னோட ஃபேவரட் ஃபுட்டு வந்து நூடுல் சூப். நூடுல் சூப்னா நூடுல் சூப்பு, ராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வேற ஒருத்தவங்க யாராவது செஞ்சுருந்து அது அவ்வளோ இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ரசித்து சாப்பிடலாம். என்ன திருட்டு முனி முடிக்க அவங்க அம்மா திருட்டு முனி நடிக்கா. ரெக்கார்ட் பண்ணியானா இல்லையா? ஹே மியா, மியா உனக்கு போகணுமாம்மா? உனக்கு போகணுமா? இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? நாளைக்கு யாருக்கு பர்த்டே? உன் பர்த்டேயா? Are you excited? Mahi, are you excited?
அனுஷிக்கு மியாவோட ரியாக்ஷனை எடு. மியா என்ன அவ கைதான் ஃபோ. சி அந்த ஃபோ தானே. நூடுல்ஸ் கையில ஃபோவா? ஏ மியா என்ன மியா என்ன வேணும்? தூங்குமா நீ? தூங்குமா பிள்ளை? எவ்வளோ நேரம் முடிச்சே இருக்கு நீ? எவ்வளோ வச்சு கேட்டியா இப்போ புதுசா? அவங்க சதீஷு கூட அந்த டேபிள் கிட்ட வச்சிருந்தேன் மடியில். காலை ரெண்டுத்தையும் அந்த ட்ராயரில் இப்படி வச்சுட்டு மகா நக்கல இப்படி இப்படியே ஆட்டு. சதீஷ் வந்து என்ன பண்ண நூடுல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ராத் காலி. என்ன பண்ண திருப்பி பண்ணுங்க. என்ன பண்ண அப்படி கேட்க அது வந்து நம்ம இப்படி கால் ஆட்டுறது ஏதோ சாதனை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு மியா நினைச்சிட்டா. இப்படி கால் ஆட்டுறது ஏதோ பெரிய சாதனை. அப்படிதானே? அவ இன்னொன்னு பண்ணுவாள்ல, நீ பண்ணுன்னு சொல்லும் போது அதை ரிப்பீட் பண்ணி கையெடு மியா. மியா இங்க பாரு மியா பேபி. ஃபைனலி செஃப்போட டைம் சாப்பிட்றதுக்கு. உட்காரு. ராம் சித்தப்பா உட்காரு. ராத் காலி. மனுஷா திடீர்னு வந்தா ஆர்த்திகா இன்னைக்கு டின்னர் அவள் சாப்பிடல. அதை சொல்லணும். ஆமாம் அதை முதல் சொல்லிடுவோம். இன்னைக்கு டின்னர் அவள் சாப்பிடல. அதனால மணி இப்போ பார்த்தீங்கன்னா இடி மணி 1:30 டி. அதுக்கு 1:30 ஆயிட்டா. நான் கீழே மஹியோட பர்த்டேக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால சரி பாஸ்தா சாஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த குயிக்காக ஒரு பேக்டு பாஸ்தா செஞ்சு கொடுத்தாச்சு. நல்லா இருக்கா? ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், மஹி இஸ் ஜாயினிங். மஹி நல்லா இருக்கா? நான் நினச்சேன் அனுச்சித்து தூங்கினான். நான் மறந்துட்டேன். ராம்ஸ்துபா ஒர்க்கு இல்லைன்னு நினச்சேன். ஒர்க் இருக்குன்னு நினச்சேன். ஒர்க் இல்லை உங்களுக்கு. நான் கீழே வந்தால் லீவ் இருந்தேன். அதனால உனக்கு ஒரு பாஸ்தா கிடச்சி. நல்லா இருக்கா பாஸ்தா? நல்லா இருக்கா அனுஷா? சூப்பராக இருக்குது.